இந்து சமய அறநிலைத்துறை ஒரு துறை ஏன் வந்துச்சு தெரியுமா? இந்த துறை வர்றதுக்கு முன்னாடி, இந்த அமைச்சகம் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் இந்து தமிழ் மன்னர்களால, சைவ மன்னர்களால, தமிழ்நாட்டு மன்னர்களால கட்டப்பட்டது. தமிழ்நாட்டு மன்னர்களால கட்டப்பட்டது, தமிழ்நாட்டு வியாபாரிகளால கட்டப்பட்டது, நாட்டுக்கோட்டை செட்டியார்களால கட்டப்பட்ட கோயில்கள் எத்தனையோ இருக்கு. அப்படிப்பட்ட கோயில்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த உயர்ந்த தெய்வ சிலைகள், கடவுள் சிலைகள், திருவுள சிலைகள், அந்த கடவுளுக்கு பூட்டக்கூடிய மதிப்புமிக்க ஆபரணங்கள், அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட பலாயிரக்கணக்கான விவசாய நிலம் எல்லாம், அந்த விவசாய நிலத்துல இருந்து வரக்கூடிய எல்லா விளைச்சலும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தலைமை குருக்களுக்கு மட்டும்தான், தலைமை ஐயருக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்டது. அதை மாத்தணும்னு நினைச்சாங்க. யாரு? நீதி கட்சியில இருந்த பனங்கல் அரசர்னு. அவரு சும்மா இப்ப இருக்கிற மாதிரி ஒரு செய்தி அரசியல் மட்டும் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து இந்த கொங்கு நாட்டுல இருந்து, நம்ம திருச்செங்கோட்டுல இருந்து கொங்கு நாட்டு தங்கமாக, கொங்கு நாட்டு சிங்கமாக பரமசிவ கவுண்டருடைய மகன் டாக்டர் சுப்பராயன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகிறாரு. அப்போ இந்து சமய அறநிலையத்துறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வராரு. இனிமேல் தலைமை குருக்கள் கையில அதிகாரம் இருக்காது, கோயில் அதிகாரம் இருக்காது. நான் அரசாங்க அதிகாரியை நியமிக்கிற அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிட்ட தான் இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோயில்களும் வரும் என்ற சட்டத்தை போட்டது அமலுக்கு கொண்டு வந்தவர் டாக்டர் சுப்ராய கவுண்டர். அவர் கொங்கு நாட்டின் மண்ணு, கொங்கு நாட்டின் தங்க. அவர் மண்ணில இருந்து போனாரு. யாரு? தலைமை ஐயர்கிட்ட அதிகாரம் குவிஞ்சிருக்கு. கடவுள் சிலைகள், கடவுள் சிலைக்கு பூட்டக்கூடிய ஆபரணங்கள், அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள்ல இருந்து வரக்கூடிய விளைச்சல் எல்லாம் தலைமை குருக்கள்கிட்ட, தலைமை ஐயர்கிட்ட கிடக்குது. அவன் தப்பா அதை பயன்படுத்துறான்னு சொல்லி இந்து சமய அறநிலைத்துறையை ஆரம்பிச்சா 100 வருஷம் கழிச்சு ஒரு பார்ப்பானுக்கே இந்து சமய அறநிலைத்துறையை குடுப்பா அப்படின்னா உனக்கு என்ன வரலாறு தெரியுது? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு வரலாறு உங்களுக்கு என்னப்பா தெரியுது? என்ன தெரியுது?